புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 22 தொடக்கம் 30. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையைச் சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். சிந்தனை: ஆண்டவர் நம்மோடு எத்தனை முறை பேசுகின்றார், ஆனால் நாங்கள் செவி கொடுக்க தவறிவிடுகின்றோம். நற்செய்தியில் வருகின்ற யூதர்களைப் போல, ஆண்டவரே, நாம் என்ன செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு சொல்லும், நாங்கள் செய்வோம் என்று ஆண்டவரிடம் கேட்டால், ஆண்டவர் நான் சொன்னேன், நீங்கள் தான் செய்யவில்லை என்று பதிலளிப்பார். அவர் தொடர்ச்சியாக எம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நாம் அவரது குரலுக்கு எம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும். இயேசு முதலில் எம்மோடு இறைவார்த்தை வழியாக, சிறப்பாக நற்செய்திகள் வழியாக பேசுகின்றார். புனித ஜெரோம் கூறுவார், திருவிவிலியத்தை அறியாதிருப்பது கிறிஸ்துவை அறியாதிருப்பதாகும். திருவிவிலியம் மற்றும் இறைவார்த்தையை பாதுகாத்து விளக்கமளிக்கும் திரு அவை மூலமும் எல்லா காலங்களுக்குமான தெளிவையும் வழிகாட்டுதலையும் பெறுகின்றோம். ஆண்டவர் அருளடையாளங்கள் மூலமாக, சிறப்பாக நற்கருணை ஒப்புரவு மூலமாக பேசுகின்றார். அவருடைய அருள் எம்மை தூய்மைப்படுத்தும் போது, எம்மை உறுதிப்படுத்தும் போது கடவுள் தமது விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றார். செபம் முக்கியமானது. அன்றாட செபத்தை நாம் பிரமாணிக்கத்தோடு செய்து வரும்போது, அது இறைவனின் குரலை கேட்கும் நமது திறனை ஆழப்படுத்துவதோடு அவருடனான நெருக்கமான உறவுக்கும் வழிவகுக்கும். இறுதியாக எமது அன்றாட வாழ்வில் மற்றவர்கள் மூலமாக, இயற்கையின் ஆச்சரியங்கள் மூலமாக, நாம் எதிர்கொள்ளும் சிலுவைகள் மூலமாக இறைவன் நம்மோடு பேசுகிறார். இவ்வாறு ஒவ்வொரு வழிகளில் இறைவன் நம்மோடு பேசினாலும் பராக்குகள், பயம், பெருமை, நம்பிக்கையின்மை ஆகியன ஆண்டவரின் குரலை கேட்பதை தடுக்கின்றன. நாம் விரும்பியவாறு கடவுள் நம்மோடு பேச வேண்டுமென்று எதிர்பார்க்கலாம். ஆனால் நாம் நம் இதயங்களை எவ்வளவுக்கு அதிகமாக அமைதிப்படுத்தி அவருடைய வார்த்தையில் நிறைந்து அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொள்ளுகின்றோமோ, அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரின் கனிவான குரலை கேட்டு அவரை பின்பற்றுகின்றவர்களாவோம். ஆண்டவரின் குரலை கேட்பதில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கின்றோம்? கேட்பதிலுள்ள ஆர்வம் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதில் இருக்கின்றதா? இறைவனின் வார்த்தையை கேட்க விடாமல் எம்மை தடுக்கும் சக்திகள் எவை? அவற்றை மேற்கொண்டு இறைவனின் குரலை கேட்க பிரயாசைப்படுவோம். செபம். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். ஆமென்.